வயது முதலே நான் தம்மிடமிருந்து பலவற்றை கற்றேன். ஒரு புறத்தில் மிதிலை, இதுவரை வாழ்ந்த வாழ்வு, மறுபுறம் வரன் மனையான அயோத்தி. தாம் மனவேதனை கொள்வது என் மனதையும் நிந்திக்கும் அல்லவா? நான் தீர்மானம் மேற்கொள்ளும் வேளை, தடுமாற்றத்தால் தவித்த வேளையில் எல்லாம் தாம் எனக்கு துணை நின்றதை மறந்துவிட்டீர்களா? தமது மனக்கலக்கம் விடுத்து அன்பெனும் விழிப்பார்வையால் சீதைக்கு மார்க்கம் நல்குங்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தமது முடிவு யாதாயினும் தம் புதல்வி அதை மனமாற ஏற்பாள். விருந்துண்ண வாருங்கள். ரகுகுல நந்தரே, ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளது போல் தெரிகிறது. என்னிடம் கூறுங்கள், தங்களுடைய சிந்தனை யாது? சில தினங்களுக்கு முன் சீதை எனும் உன்னை சந்தித்தேன். அதன் பிறகு உன்னை பற்றி என் மனதில் உதித்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உண்மையாக துவங்கின. ஆனால் இன்று என் வதுவானவள் ஒரு புது சீதை. என் எதிரில் நிற்பவள் புதுமையின் உருவம். புதிய சீதையா? எனது எண்ணத்தை வார்த்தைகளால் விளக்க இயலாது. தந்தை புதல்வி உரையாடலில் சிநேகத்தோடு கூடிய வார்த்தைகள் வெளிவருவதைக் கண்டுள்ளேன். ஆனால் இங்கோ அதில் அன்பையும் கண்டிப்பான சிநேகமும் இரண்டர கலந்ததை அறிகிறேன். அவரிடம் நான் உரைத்த வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள், இந்த சீதையின் மனதில் உதித்த உண்மை வார்த்தைகள். சரியே சீதை, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதே சமயம் சத்தியம் உரைக்கும் வேளை அதற்கு செவிமடுப்போரின் பாவங்களை நாம் புறக்கணிப்போம். மேலும் வார்த்தை உரைப்போர் தங்கள் எண்ணம் ஈடேறுவதற்காக வாக்கினில் சத்திய நிலை விடுத்து அசத்தியம் உரைக்க முயற்சிப்பார்கள். சத்திய நிலையை வார்த்தைக்கு செவிமடுப்போர் ஏற்கும் விதத்தில் வெளிப்படுத்தும் விதம் தனித்துவமானதாகும். இது அக்கறை கொண்ட ஹிருதயமும் அரவணைக்கும் மனமும் ஒருங்கே பெற்றவருக்கு சாத்தியம். இச்செயல் புரிவதற்கு பிரதானம் அடுத்தவர் நலனை முக்கியமாய் கருதுவது. அன்பு புருஷோத்தமரே, தம்மை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன். தந்தை மகளுக்கிடையில் நிலவையுள்ள பாசத்தினை தாம் பூரணமாக உணர்ந்ததை நான் சௌபாகியமாய் கருதுகிறேன். மற்றவரிடத்தில் அன்பு பாராட்டும் பக்குவத்தை என்னில் வளர்த்தவர் யார்? பண்பின் உருவமான என் தந்தை அல்லவா? புதல்வியர் தங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை சுதந்திரமாக உரைக்க உரிமையை நல்கியவர் அவர். அதை அவர் தவறாக எண்ணியதில்லை. என்னை பொறுத்தமட்டில் தந்தை மகள் எனும் அற்புத உறவானது வேறு எந்த உறவிற்கும் ஒப்பாகாது என்று எண்ணுகிறேன்.